கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாளாக மாறப்போகிறது என்று கூறி உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாய் இருங்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நம்முடன் நமது சபையில் நமது ஊரில் வசிக்கும் ஆண்டவரால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஊழியக்காரரை, அந்த லேவியரை, அந்த பரிசுத்தவான்களை நாம் குறை கூறக்கூடாது. அவர்கள் தவறு செய்தால் கூட அதை பிறரிடம் கூறி பெரிதுபடுத்தி அவர்கள் பெயரை கெடுத்து அவமானப்படுத்த கூடாது. நாம் அவர்களை இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கக்கூடாது. காரணம், அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அளிப்பதோ, அவர்களை ஆசீர்வதிப்பதோ, அவர்களை பார்த்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கடமை. அவர் பார்த்து கொள்வார். அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவ்வாறு தீர்ப்பளித்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு சாபத்தை வருவிப்பேன் என்று இந்த வசனத்தின் மூலம் தெளிவாக கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதில் நாம் இதற்கு ஆதாரமாக எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், எத்தோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அதை கேட்டவுடன் மிகவும் கோபப்பட்டு என் தாசனாகிய மோசேயை பற்றி கூறுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? 7ஆம் வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிட்சியமாகவும் பேசுகிறேன் என்று கூறி, அவர் எப்படி மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்று கோபமடைந்து மிரியாமிற்கு குஷ்டத்தை வர வைப்பார். உடனே அவள் 12ஆம் வசனத்தில், தன் தாயில் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அதை போன்று அவள் குஷ்டரோகியானாள். பின்பு மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சின உடனே கர்த்தர் மோசையின் கெஞ்சுதலுக்கு பதிலளித்து மிரியாமை சுகமாக்கினாள் என்று பார்க்கின்றோம். பார்த்தீர்களா என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதில் மோசே ஏற்கனவே அவன் ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்திருப்பான். அதன் மூலமாக அவனுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் இப்படி இன்னொரு பெண்ணை அவன் திருமணம் செய்ததினால்தான் அந்த மிரியாவும் ஆரோனும் கோபப்பட்டு இப்படி வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி கூட பேசுவதற்கு உரிமை இல்லை என்று அவருடைய ஊழியக்காரனை குறை கூறுவதைக் கண்டு வேதனைப்பட்டு அவளுக்கு குஷ்டரோகத்தை வரவழைத்தார். ஆகவேதான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு கூட சில ஆசீர்வாத தடைகள் காணப்படுகிறதல்லவா? காரணம், நாமும் இதை போன்று கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசியிருப்போம், அவர்களுடைய பெயரை கெடுத்திருப்போம், அவர்களை பார்த்து பிறர் கூறுவதை ஆமோதித்திருப்போம். இப்படி அவர்கள் மனம் நோங்கும்படி நாம் நடந்திருந்த அந்த நாட்களை, அந்த காரியங்களை நினைத்து இப்பொழுது முழுமையாக என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கும் கர்த்தர் நாம் அறியாமலும் அறிந்தும் செய்த அந்த காரியத்தை முழுமையாக மன்னித்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாத தடைகள், பாவங்கள், சாபங்கள் அனைத்தையும் நீக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு எதிராக பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அவ்வாறு
இவ்வாறு பேசினால் தண்டனை தருவீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா, இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் நாங்கள் அறியாமலும் அறிந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசிவிட்டோம், அவர்கள் மனம் நோகும்படியாக நாங்கள் நடந்து கொண்டோம், அதற்காக எங்களை மனமாற மன்னியுங்கள் என்று மனதார்ந்த அளவில் உள்ளத்திலிருந்து யார் யாரெல்லாம் இப்பொழுது மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மன்னிப்பு கேட்கின்ற எங்களையும் என்னுடன் சேர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் மனப்பூர்வமாக மன்னிங்க. அதனால் எங்களுக்கு நேரிட்ட பாவங்கள், சாபங்கள், ஆசீர்வாத தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு அப்பா, நீர் மனதுருகிற கர்த்தர், நீர் இரக்கமுள்ள கர்த்தர் என்று நீர் கூறியுள்ளீர். அப்பா, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்க. அதனால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாத தடைகளையும் இப்பொழுது எடுத்து போடுங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.